ரீசன்ட் டைம்ஸில் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணக்கூடிய வேலைகளை பார்த்து எல்லா மக்களும் காரி துப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, கிறுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும், அவங்க நாட்டு மக்களாக இருக்கட்டும், மற்ற நாட்டு மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ண செயல்களை அந்த மாதிரி, அண்ட் அவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற செயல்களை அந்த மாதிரி. என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு வந்து எல்லா நாடுகளுக்குடையும் சண்டை இழுத்து விட்டுருந்தாரு. எது மூலியமானா டேக்ஸ் மூலியமாக சண்டை இழுத்து விட்டுருந்தாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சேனலில் கூட 2-3 வீடியோ அதை பற்றி போட்டிருந்தோம். என்ன பண்ணார்னா, எல்லா நாடுகள் மேலேயும் தேவையே இல்லாமல் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து அமெரிக்காவை டெவலப் பண்ண போகிறேன், டெவலப் பண்ணணும்னா நீங்கள் இனிமேல் எனக்கு கப்பத்தை கட்டணும், கப்பத்தை வச்சு தான் நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாரு. அந்த டைமில் கூட இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கோட்டா கொடுத்துருந்தாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதனால நான் இந்தியாவுக்கு மட்டும் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, மற்ற நாடுகளுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு டேக்ஸை வந்து எல்லா நாட்டு மேலேயும் எடுத்துட்டாரு. டெம்பரவராக நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாரு. அந்த டைமில் சைனா வந்து எதிர்த்து கேள்வி கேட்டனால, அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்டனால, முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து கேள்வி கேட்டனால அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, சைனாக்கு மட்டும் டேக்ஸை நீக்காமல் சைனாக்கு டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டாரு. அந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. 125% 130% டேக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை ஒரு சைடில் ஓட அந்த டைமில் என்ன பண்ணாருன்னா, திடீர்னு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கும் போது நடுவில் புந்துவிட்டு ஈரான் மேலே ஒரு தாக்குதலை பண்ணார். அது ஒரு பெரிய பஞ்சாயத்தான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி தேவையே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் மற்ற நாடுகள் கூட பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ டொனால்ட் ட்ரம்போட டார்கெட் வந்து இந்தியாவாக மாறிடுச்சு. இந்தியா டார்கெட்டாக மாறினதுக்கு அப்புறம் இந்தியாவை எதிர்த்து கேவலமான மோசமான ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஃபோரமில் வச்சிருக்காரு. இந்தியாவை இழிவுபடுத்தி பல இடங்களில் பேசியிருக்காரு. என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு, எதனால இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், இது வந்து என்ன சொல்கிறது, கரண்ட் அஃபேர் வீடியோஸ் எல்லாம், ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் எவ்ரிடே அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்கேன், எவ்ரிடே சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோட்டிவேஷன் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் 2 விஷயத்துக்காக. புரிஞ்சில? பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் எந்த வாயில் இத்தனை நாளாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நல்ல நட்புறவு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, அண்ட் இதை கூட நான் மென்ஷன் பண்ணணும். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட மோடிஜி வந்து ஹிந்தி பேசுகிறார்ல, அவர் ஹிந்தி பேசினாலும் இவர் வந்து டிரான்ஸ்லேட்டரே இல்லாமல் புரிஞ்சுக்குவாராம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல கனெக்ஷன் 2 பேத்துக்கு இடையில இருக்குதான். இதெல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் எந்த வாயில் சொல்லியிருந்தாரோ அதே வாயில் நாக்கில் நரம்பு இல்லாத மாதிரி இப்போ இந்தியாவை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பல விஷயங்களை செஞ்சுருக்காரு. சில விஷயங்களை சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அது என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து இந்தியாவோட எக்கனாமி பற்றி பேசியிருக்காரு. இந்தியாவோட எக்கனாமி பற்றி பேசுகிறோம்னா நம்ம எல்லாத்தையும் பற்றி தான் பேசுகிற மாதிரி தான் ஆகும். இந்தியாவோட எக்கனாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட எக்கனாமி வந்து ஒரு டெட் எக்கனாமி, அது வந்து ஒரு செத்து போன எக்கனாமி. இப்போ நம்ம ஜிபி முத்தா என்ன சொல்லுவார்ல, செத்த பையன் நார பையன் சொல்லிட்டு பேசுவார், அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில், அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் வந்து பேசியிருக்காரு. ஒரு நாட்டோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், ஒரு பெரிய நாட்டோட பிரசிடென்ட் இவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு. இதெல்லாம் மனுஷன் லூஸா மென்டலான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ இதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஏசியாவில் இருக்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே இந்த பாகிஸ்தான்கிட்ட தான் கை கட்டி நின்று பெட்ரோல் வாங்க போகிறோமா. ஆயில் வளங்கள் அவங்கக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குதான். அதெல்லாம் அவர் வந்து வெளியே கொண்டு வர போகிறாராம். அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து காசாக்க போகிறாராம். அதனால் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தான் கிட்ட தான் கை கட்டி நின்று ஆயில் வாங்குவோமா, இது வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து இவங்க கிட்ட ஆயில் இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்சை வந்து உருவாக்கியிருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் இந்த எரியிற நெருப்பில் வந்து எண்ணெயை ஊற்றுறாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எப்படி இருக்குது ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து எண்ணெய் ஊற்றுற விதமாக தான் நீ வந்து கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தான் கிட்ட கை கட்டி நின்று ஆயில் வாங்க போற, அதை நான் வாங்க வைக்கிறேன், நாங்கள் ஆல்ரெடி ஒரு இது கூட டீல் கூட சைன் பண்ணிட்டோம், பாகிஸ்தானும் நாங்களும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஃபோரம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம இந்தியா மேலே வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், நம்ம மற்ற நாடுகள் மேலே டாக்ஸ் போட்டாலும் இந்தியாவுக்கு வந்து நான் ஸ்பெஷல் கோட்டா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நல்ல நட்புறவு இருக்குது, அதனால நான் வந்து டாக்ஸ் ஏற்ற போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரா. ஆனால் இப்போ வந்து இந்தியா மேலே டார்கெட் பண்ணி இந்தியா மேலே டாக்ஸை போட்டிருக்காரு. இனிமேல் இந்தியா நாட்டு மக்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை அமெரிக்காவுக்கு விற்கணும்னா, அமெரிக்கா நாட்டு மக்களுக்கு விற்கணும்னா 25% டாக்ஸ் கட்டிட்டு தான் இந்த டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து கப்பத்தை கட்டிட்டு தான் நம்ம வந்து விற்கணும். இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்தியாவை எதுக்கு டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் நம்பர் 1 வந்து நம்ம வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றோமா, அதனால இவர் வந்து நம்ம கூட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காராம். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஷார்ட் லைன் சொல்லணும்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது, அவ்வளவுதான். அதை பத்தி ஒன்னா டீட்டெயிலாக நான் சொல்றேன். இப்போ அந்த மாதிரி டைம்ல எனக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாதான்னு உனக்கு தெரியும்ல, இந்தியாவை பார்த்து சொல்றாரு, எனக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல, நீ என்ன ரஷ்யா கூட நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்னா ரஷ்யா கிட்ட நம்ம வந்து வெப்பன்ஸ் வாங்குறோம், அதுக்கப்புறம் ஆயில் வாங்குறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீ இப்பயே உடனடியாக நிப்பாட்டு, ரஷ்யாவுக்கு எனக்கு ஆகாத தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்கு பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த காரணத்துக்காக இந்த விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டாக்ஸ் போட்டிருக்காரா. அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் கூட டாக் டீம் போட்டுக்கிட்டு பாகிஸ்தான் நான் வந்து டெவலப் பண்ண போறேன், பாகிஸ்தான்ல நான் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், டீல்லாம் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுல்ல, ரிலேஷன்ஷிப் இருக்குதுல்ல, அது இன்னைக்கு நேற்று வந்தது இல்லை, நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனலில் ஐரன் லேடி ஆஃப் இந்தியா அவங்கள பற்றி வீடியோ போடும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சா, அப்போ நடுவில் நம்ம பூந்து பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடை உருவாக்கி கொடுத்தோமா, அந்த டைமில் அமெரிக்கா வந்து நம்மளை நோக்கி ஒரு கப்பல் படை ஏதோ ஒன்று அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா, யூஎஸ்எஸ்ஆர், இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா, அப்போ இருந்த யூஎஸ்எஸ்ஆர் இப்போ இந்த ரஷ்யாவை பிரிஞ்சிருச்சு. அந்த டைமில் யூஎஸ்எஸ்ஆர் வந்து நமக்கு வந்து ஒரு துணையாக நின்றுருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு நட்பு. இந்த நட்புறவை வந்து நீ வந்து உடைச்சிக்க, நீ வந்து அமெரிக்கா கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னா நீ வந்து ரஷ்யா கூட ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்களாம் அடிச்சுக்குவாங்களே, நீ ஏன் கூட நீ ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா அவன் கூட நீ ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு அவனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களாம் பேசிக்குவாங்களே, அடிச்சுக்குவாங்களே. அந்த மாதிரி இந்த பிரசிடென்ட், அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை ஒரு காரணமும் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னதை சொல்றது எனக்கு சுத்தமாக புரியல. இவரெல்லாம் பிரசிடென்ட்டா இல்லை மூளைக்கில கல்றிச்சான்னு சொல்லிட்டு சுத்தமாக விளங்கல. ஏன்னா பல மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது 3வது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒரு மேஜரான ரீசன். அவர் வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சரில் வந்து கை வைக்க பார்க்குறாரு. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியாவோட எக்கனாமியோட பேக் போன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் தான் சொல்லலாம். ஏன்னா 100% ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா என்னென்ன பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா 50 பேர் வந்து விவசாயம் தான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கை வச்சு நானும் நாட்டுக்குள்ள விவசாயம் பண்ணணும், அதுவும் ஃப்ரீயா பண்ண எனக்கு வந்து பர்மிஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பல நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இந்தியா வந்து நோ சொல்லிருச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்தியாவோட பேக் போனு அக்ரிகல்ச்சர் தான், விவசாயம் தான். ஸோ இதுகளை நீ வந்து கை வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஜியோட்ட வந்து காசு இருந்துச்சு, அம்பானி கிட்ட வந்து காசு இருந்துச்சு. காசு இருந்தனால ஆரம்ப காலத்தில் அவர் என்ன பண்ணாரு, ஃப்ரீயா எல்லாத்துக்கும் நெட்டு கொடுத்தாரு. ஃப்ரீயா நெட்டு கொடுத்து கஸ்டமர் வந்து அக்வயர் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, இவருக்கு காம்படிட்டரா இருந்த சின்ன சின்ன டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாருமே கடையை மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ ரொம்ப லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட சொல்லலாம், விஐ அப்படின்னு சொல்லலாம், அவங்க கூட ரொம்ப லாஸ்ட்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கஸ்டமர் பேஸ் இல்லை, பிகாஸ் ஜியோ வந்ததுனால தான். இப்போ ஜியோ வந்து ஒரு மோனோபோலியாக கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு இருந்துச்சு, காசு இருந்தனால காசை வந்து இறைச்சாங்க, மக்களை வந்து பிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் அமெரிக்கா கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது. அவங்க எல்லாத்தையும் காசு எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக அது இதுன்னு போட்டு மக்களை வந்து கவர் பண்ணி விற்று போட்டாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாதான் நம்ம கவர்மெண்ட் வந்து, இல்லைப்பா நீ என்னதான் சொன்னாலும் நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நீ வந்து ஃப்ரீயாலாம் இங்கே வந்து விவசாயம் பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்போஸ் பண்ணி இருக்கோம். இது வந்து 3வது. 4வது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து அமெரிக்கா நம்மளுக்கு எவ்வளவு பிசினஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு பிசினஸ் நம்ம அமெரிக்கா கொடுக்கறது இல்லையா, ஈக்குவலா நம்ம பண்றது இல்லையா. இப்ப 10 ரூபாய்க்கு அந்த அமெரிக்கா நாட்டுக்காரவங்க நம்ம கிட்ட பொருள் வாங்கினா நம்மளும் 10 ரூபாய்க்கு வாங்க சொல்றாரு. 10 ரூபாய்க்கு வாங்கினா தான் வந்து ஈக்குவல் ஆகும். நீங்க வந்து ஈக்குவலா பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டாக்ஸை வந்து கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு, நம்மளை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கேவலமான சீப்பான காரணத்தெல்லாம் காட்டிக்கிட்டு நம்ம இந்தியா நாட்டை வந்து டார்கெட் பண்ணி நம்மளை இழிவுபடுத்துறதா இருக்கட்டும், நம்ம மேல டாக்ஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இதனால நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம்ல கண்டிப்பா பாதிப்பு இருக்குது. ஆனா லாங் டேர்ம்ல பாதிப்பு இல்ல. நான் எப்படி அத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு குலோப் ஜாமுன் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு 100 பாக்கெட் குலோப் ஜாமுன் வந்து நம்ம அமெரிக்கா போல ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அமெரிக்கா அத வாங்கலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குலோப் ஜாமுன் செய்யற பிசினஸ நிப்பாட்ட போறோமா? நிப்பாட்ட மாட்டோம். அங்கிருந்து வரக்கூடிய பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக போகுது. அதனால நம்மளுக்கு லாபம் கம்மியாகும், பிசினஸ் கம்மியாகும். அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லாஸ் தான். லாங் டேர்ம்ல அது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா வாங்கலன்னு சொன்ன உடனே நம்ம வந்து மத்த நாடுகளுக்கு விக்க போறோம். இப்ப அமெரிக்கா நாடு 100 வாங்குதுன்னா, அத வந்து ஒரு 10 நாடுக்கு வித்துட்டு போறோமே. 10 நாடுக்கு 10 பாக்கெட்ட வித்துட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சுல்ல. இது நான் சொல்றது ஈஸியா சொல்லிடுறேன். ஆனா செய்றது கஷ்டம் தான். ஆனாலும் நம்ம அப்படிதான் பண்ண போறோம். நம்ம வந்து அடாப்ட் ஆயிக்க போறோம். ஒரு நாட மட்டும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க போறதில்ல. அவ்வளவுதான் மேட்டர். இவரு என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நம்ம வந்து பயத்த காட்டி இந்தியாவ மண்டியிட வச்சிரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து மண்டியிட போறது இல்லன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியாச்சு. அதுதான் மனுஷனுக்கு வந்து எரிச்சலா வருது. அதனால தான் நம்மளுக்கு எரியிற விதமா ஒரு வேலைய இந்த பாகிஸ்தான்ல நான் போய் இன்வெஸ்ட் பண்றேன். பாகிஸ்தானை வந்து நான் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. அது நம்மள எரிச்சல மூட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையில பண்ணியிருக்காரு. அவங்க வந்து ஷூவ நக்குவாங்க. அவனுங்க வந்து பக்கெட்ட புடிப்பாங்க. நம்ம வந்து பக்கெட் எல்லாம் புடிக்க முடியாது. நம்ம வந்து கூஜா தூக்க முடியாது. அதனால தான் மனுஷனுக்கு வந்து எரிச்சலா வருது. நாங்க வந்து அதுக்கெல்லாம் கேர் பண்ண போறதில்ல. அண்ட் அதே சமயத்துல உங்களுக்கு பயப்பட போறது இல்ல. அத நம்ம தெளிவா சொல்லியாச்சு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோ வந்து நான் ஒண்ணு போட்டிருந்தேன். இந்த ட்ரம்ப் வந்து டாரிஃபை ஏத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ கூட சில பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆமா, அவர் பண்றது நியாயம் தான். நம்ம வந்து இத்தன நாளா அவங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அவரு வந்து திருப்பி அடிக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ, இவரு இந்த மாரி காரணத்தெல்லாம் காட்டிட்டு நம்ம இந்தியாவ டார்கெட் பண்ணிட்டு இருக்கார்ல. இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை.